ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜூஸ். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வெயில் நல்லா சூப்பராக வெயில் அடிக்குது. இந்த வெயில் அடிக்கிற சமயத்தில் நம்ம வீட்டிலையே சூப்பராக ஹைஜீனிக்காக ஜூஸ் குடித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்லேயே நம்ம சூப்பராக ஹைஜீனிக்காக ஜூஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி தான் எடுத்திருக்கேன். கடவுள் இயற்கையாகவே நமக்கு நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் கொடுத்து நம்மளோட உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பழங்கள் காய்கறிகள் கடவுள் கொடுத்துருக்காரு இயற்கையாகவே. ஆனால் நம்ம தான் அதை சரியாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி இருக்கிற ஒரு பழங்களில் ஒன்று தான் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், ரெட் கலராக. அப்போ கடவுள் இயற்கையாகவே நம்மளோட ஹார்ட் நல்லா இருக்கிறதுக்காக ஸ்ட்ராபெரியை கடவுள் படைச்சிருக்காரு. ஸ்ட்ராபெரி சாப்பிட்றது நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி நிறையா இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை குடிக்கலாம். அதே மாதிரி பற்களோட உறுதிக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட சருமம் அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம். அப்படியே ஸ்ட்ராபெரி பழமாக கூட சாப்பிட்லாம். பழமாக சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். அது ஜூஸ் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு பால் ஊற்றி குடிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். வெயில் நேரத்தில் மத்தியான நேரத்தில் குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிபிக்கு நல்லது, சுகருக்கு நல்லது. பாருங்கள், சின்ன ஸ்ட்ராபெரி பழத்தில் கடவுள் எவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ளதாக படைச்சிருக்காரு. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்ட்ராபெரி நல்லா கழுவியாச்சு. இது மேலே இருக்கிற இதோட இலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். பால் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பால் குடிக்க பிடிக்கும் அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறையா பால் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரியோட சால்ட்டு, சுகர், பால் எல்லாம் ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. நம்மளோட உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். கட் பண்ணி ரெடி பண்ணி இப்போ கட் பண்ணி ரெடியாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜூஸ் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப்ஸ் பாருங்கள், ஐஸ் க்யூப்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஜூஸ் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி. ஜூஸ் குடிக்கும்போது க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே சூப்பராக ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.